ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுவோம். கட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கரெக்டாக தைச்சி கொடுத்துட்டா என்ன பண்ணுவோம், அவங்க 2-3 ப்ளவுஸ் அட் எ டைமில் நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கொடுக்குற ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கரெக்ட் ஆயிடுச்சின்னு சொல்லி சொன்னால் ஒரு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுப்போம். அந்த வச்ச ப்ளவுஸை என்ன பண்ணுவோம்னு சொன்னாக்கா, 2-3 ப்ளவுஸு துணி லைனிங்காக இருந்தாலும் மெயின் கிளாத்தாக இருந்தாலும் அதை ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு அது மேலேயே நம்ம வச்சு என்ன பண்ணுவோம்னு சொன்னால், இந்த ஒரு கட் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். ஆனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2-3 ப்ளவுஸ் வச்சு ஒரே டைமில் ஒன்று மேலே ஒன்று வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சுனாலும் ப்ளவுஸோட அளவு மாறி போயிடும். அப்போது கஸ்டமர்கிட்ட நமக்கு என்ன ஆகும், கெட்ட பேர் தான் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், செய்யுங்க, தப்பு கிடையாது. ஒவ்வொரு மெட்டீரியலாக எடுத்து போட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒரே டைமில் 3 ப்ளவுஸை மட்டும் தயவு செஞ்சு போட்டு கட் பண்ணாதீங்க. ஏன்னா இது நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்டது தான். எனக்கு நான் அந்த மாதிரி 2-3 ப்ளவுஸ் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் ஒரே டைமில் போட்டு கட் பண்ணுவேன். அப்போது என்ன ஆகும்னாக்கா, ஒரு ப்ளவுஸ் கஸ்டமர் கரெக்டாக இருக்கும்பாங்க, இன்னொரு ப்ளவுஸ் எனக்கு சரியில்லை, நீங்கள் தைச்சது சரியில்லை அப்படிம்பாங்க. ஆனால் தைச்சது என்னவோ 3 ப்ளவுஸையும் நான் தான். ஆனால் அவங்களுக்கு என்னென்னாக்கா, ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும், மீதி 2 ப்ளவுஸ் கரெக்டாக இருக்காது. அதனால் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை சொல்கிறேன். இது பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஈஸியாக நான் டேபிள்லேயே போட்டு நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த டேபிள்லேயே நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னாக்கா, மார்க் பண்ணி அதிலேயே தான் கட் பண்ணிப்பேன். நான் இதுக்குன்னு தனியாக டேபிள் போட்டு அது கட் பண்ணுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், அந்த மாதிரி அந்த தைக்கிற டேபிள்லேயே போட்டு தான் நான் எப்போதுமே கட் பண்ணுறது பழக்கம். இந்த மாதிரி அனுபவத்தில் நீங்கள் ஏதாவது உங்கள் அனுபவம் இருந்ததுன்னு சொன்னாக்கா எனக்கு கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸி தாங்க. நான் ஒன்லி என்ன சின்ன சின்ன விஷயங்கள் என் அனுபவத்தில் தெரிஞ்சுதோ அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் கண்டினியூஸாக உங்களுக்கு நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடணும் அல்லது கட்டிங் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கமெண்டில் சொன்னால் தான் எனக்கு தெரியும். இப்போ தான் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, வீட்டில் லேடிஸை பொறுத்தளவு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். அப்படிங்கும்போது என்னன்னு சொன்னாக்கா, இந்த கைத்தொழில் ஒன்று கண்டிப்பாக கற்றுக்கணும். அதனால் குழந்தைங்கன்னு பார்க்காதீங்க, உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னால் கூட அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக நான் மார்க் பண்ணால் கட் பண்ணிட்டேன். ஆனால் ஒவ்வொரு மெட்டீரியலாக போட்டு கட் பண்ணுங்கள். ஒரே டைமில் 2-3 மெட்டீரியல் போட்டு கட் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.